புதுகுறிப்பு இன்றி நின்றி என் குறிப்பை செய்து நின் குறிப்பில் விதுகுறிப்பேன விடுதி கண்டார். விரையாவது இனிய மதுமது போன்று என்னை வாழப்படத்தின் மனம் கணிவித்து எதிர்வது எப்போது பயிர்வி கையிலை பரம்பரன். என்னை நீ எதிர்த்து வந்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். நம்மளுடைய ஆதார ஆற்றல் எதிர்ந்து அது எழுந்து போய் நிராதார ஆற்றலோடு கலக்கணும். அது எனக்காக வேண்டி அந்த ஆதார ஆற்றலை நானேவும் எழுப்பிக் கொள்வதற்கு எனக்கு வகை தெரியாது. அப்போ வகையறியாது இருக்கும் எனக்கு அந்த ஆதார ஆற்றலை எழுப்பி தந்து எதிர்ந்து அவன் மீண்டும் வந்து, அதாவது நாம் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அவர் இதற்கு முந்தைய பாடல் 2 நாளைக்கு முன்னால் பார்த்த ஒரு பாடலில் சொல்றாரு, களிவந்த சிந்தையோடு உன் கலல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே அப்படின்னு ஒரு பாடலை சொல்றார். அப்போ அருள் அனுபவம் உற்ற ஒரு உயிர் களிவந்த சிந்தையோடும் உன் கலல் கண்டும், அந்த கலல் அனுபவம் நமக்கு இங்கே கிடைக்குது. அப்போ நம்ம உடனே வெளியே வந்து பேரண்ட நாயகனோடு கலக்க வேண்டியதான பாக்கி. அப்படி நாம் வெளிவந்த பிறகு கூட பேரண்ட நாயகனை நோக்கி நாம் கலப்பதற்கு சில தடைகள் இருக்கின்றது என்பது நம்ம அருள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு கையேடாக இதை சொல்றார். களிவந்த சிந்தையோடு உன் கலல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே. அது இந்த பாடலை எப்படி பாருங்க சொல்லி வைக்கிறாரு. நான் எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரனே. நான் வெளிவந்திலாத என்னை இந்த உடல் கூரை விட்டு, இந்த உடல்ல உண்டான குற்றங்களை விட்டு உன்னை நோக்கிய பயணத்தை நான் செய்து வெளிவர வேண்டும். அந்த ஆதார ஆற்றல்களை கடந்து நிராதார ஆற்றலுக்கு நான் கலப்பதற்கு தயாரான நிலையில் வெளியே வரணும். அப்படி என்னால் வெளிவர முடியலை. அதனால நான் முன்னாலே ஒரு விண்ணப்பம் வச்சுட்டாரு. களிவந்த சிந்தையோடு உன் கலல் கண்டும். நான் கலல் அனுபவம்ங்கிறது கிடைத்திருக்கிற பேரு, ஒப்பற்ற பேரு. அதை கிடைத்து நான் அந்த மனநிறைவில் இருந்த பிறகாவது நான் இன்னும் மீண்டும் ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு நான் வெளிவந்து உன்னோடு கலந்திருக்க வேண்டியது இருக்க வெளிவந்திலேனே. மீண்டும் இந்த உடல் கூட்டிற்குள் புகுந்து இந்த உடல் என்ன நினைக்குதோ அதை நினைச்சு, அது என்ன சிந்திக்குதோ அதை சிந்திச்சு, அது என்ன சாப்பிடுதோ அதை சாப்பிட்டு, அது யாரோட நட்பு வச்சுக்கணுமோ அவங்களோட நட்பு வச்சுக்கிட்டு அந்த ஓய்வற்ற எண்ணமே நம்மளை தளர்ச்சிக்கு கொண்டு போய் விட்டுரும். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம வேலை பார்த்து சோர்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வேலை பார்த்தால் வரும் சோர்வை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அதிகமான சோர்வு நம் சிந்தனை தோய்வினால் ஏற்படக்கூடிய சோர்வு. நமக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லையே என்று ஒரு ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் நாம் சோர்வுற்றோமானால் ஒரு ஆள் உழைப்பு உழைத்த களைப்பை விட 1/2 மணி நேர சிந்தனை நமக்கு மிக களைப்பாயிடும். 8 மணி நேரம் உழைத்த களைப்பை விட 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் களைப்பு நம்ம உடம்புல ரொம்ப சோர்வை தந்துடும். நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம். யாரையாவது பார்த்தீங்கன்னா என்ன மனம் வாட்டமாக இருக்குது, உடம்பு எதுவும் முடியலையா, உடம்பு முடியலையான்னு நம்ம கேட்போம். மனம் வாட்டமாக இருக்க, முகம் வாட்டமாக இருக்க, மனம் இல்லை முகம் வாட்டமாக இருக்குத, உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையான்னு கேட்போம். என்ன காரணம், மனம் எதையோ ஒன்றை பற்றி கொண்டு அதை விட்டு வெளியே வர மறுக்குது. அந்த மனதை நம்ம எவ்வளவுதான் சத்சங்கத்தில் வந்தாலும் சத்சங்கத்தில் இருக்கும் வரைக்கும் மனம் வெளிச்சிந்தனைக்கு போகிறதில்ல. சத்சங்கம் கடந்து நம்ம வெளியே போயிட்டோம்னா இல்லாத ஊர்க்குப்பையெல்லாம் அதை போய் தோஞ்சிக்கிடுது. சத்சங்கத்திலையும் ஒரு 10 பாடல் சொன்னோம்னா 2 பாடல் 1 பாடல் கேட்டுட்டு 9 பாடலுக்கு ஊர்க்குப்பையில் போய் இருக்கிறது இருக்கத்தான் செய்யுது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த 1 பாடல்னாலும் நமக்கு பல லட்சம் பிறவிகளை கடக்கக்கூடிய மிக பெருங்கருணையை அது செய்யும், அந்த 1 பாடலை. அதனால இவர் என்ன சொல்றாரு, நான் எதிர்வது எப்போது கைவைப்பெருமை. இதைத்தான் இறைவன்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட இந்த பெருமான். நான் என்னுடைய பயிற்சினாலும் முயற்சியினாலும் ஞானதேசிகன் தொட்டுக்காட்டிய வித்தையை மறவாது நான் அதில் தோய்ந்திருந்தாலும் இறைவன் கருணை பண்ணி அதை விட்டு வெளியே அவனா தூக்கி போடணும். அதனால வெளிவந்திலேனே விடுதி கண்டான். நான் வெளி வரணும்னா ஈர்த்து என்னை ஆட்கொண்டு அவன் என்னை ஈர்த்து பிடிக்கணும். அதனால அந்த கருணையை இறைவன் செய்வது எப்போது, அப்படி அவன் என்னை ஈர்த்து பிடிக்கணும்னா நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது. நான் மது போன்று, மதுன்னா அதாவது நம்மளை எந்த தேனுக்கும் மதுன்னு தான் பேர், எந்த பழச்சாருக்கும் மதுன்னு தான் பேர். இப்போ மதுன்னா நமக்கு மயக்கம் தரக்கூடியது, போதை ஊட்டக்கூடிய ஒரு பொருள் மதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பழச்சாறு தான் மது. இப்போ சோமரசம் பருகினதாக சில வரலாற்றில் சமயம் சார்ந்த புத்தகங்களில் நிறைய புத்தகங்களில் இறைவனுக்கு சோமரசம் படைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
சோமரசங்கிறது மதிமண்டலத்து அமுதை ஒவ்வொரு உயிரும் பருக வேண்டிய அருள் அனுபவ பொழிவுங்கிறது சோமரசம் அடுக்கிறதுங்கிறது. ஆனால் உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லி வச்சா முன்னால், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது எனக்கு, முன்னால் அதாவது மகாபாரத காலத்திற்கு பிற்பட்ட காலத்தில் இறை வழிபாடு செய்கிறவங்க கோயிலில் திருவிழா எடுக்கிறவங்க, அந்த கோயிலுக்கு திருவிழா எடுக்கிறதுக்கு 40 நாளைக்கு முன்னாலேயே ஒரு மண் கலயத்தில் ஆரஞ்சு பழத்தை உள்ள, திராட்சை பழத்தை உள்ளே போட்டு அதை ஒரு கவுத்தி, ஒரு பாத்திரம் போட்டு கவுத்து அதை ஒரு துணி போட்டு கட்டி அதுக்கு மேலே செம்மண் இதெல்லாம் போட்டு பூசி பூமியை தோண்டி மிக விரதமாக நெறியாக அதை ஒரு நோன்பு மாதிரி நோற்று அதை உள்ளே புதைச்சிருவாங்க. இறைவனுக்கு படைக்கிற அன்னைக்கு அந்த அந்த உள்ள தோண்டி அந்த அந்த மண்பானை எடுத்து இறைவனுக்கு படைப்பாங்க. நம் கால் பானைக்கு நம்ம அதை வச்சுருந்தா கூட முழு பானையாக அது நிரம்பிடும். அப்படி நிரம்புனா சுவாமி அதை ஏற்றுக்கிட்டது அப்படின்னு பேர், மழை பொழியும்னு பேர். அது மது காய்ச்சல்னு இதை சொல்லுவாங்க. அப்படி ஒரு நியமங்கள் முன்னால் ஒரு காலத்தில் இருந்தது. நாங்கள் சின்ன வயதாக இருக்கும்போது கூட கடைகள் இந்த பக்கமாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் கல்லநாடி அம்மன் கோயிலுக்கு அது மாதிரி விரதம் பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மது பொங்கி வழிஞ்சுதுன்னா மழை வரும், அந்த ஆண்டு மழை செழிக்கும் அப்படின்னு ஒரு இதாக சொல்லுவாங்க. முகம் இது எல்லாம் கட்டிக்குவாங்க, முகமூடி அணிந்த வீரர்கள் மாதிரி எல்லாத்தையும் கட்டிக்குவாங்க, வாய் மூக்கு எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த பானையை தலையில் வச்சு கொண்டுட்டு போவாங்க. அப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது அது பொங்கி வழியும். இது ஏற்கனவே இதில் கேஸ் ஃபார்ம் ஆயிரும். நாம் பூமியில் புதைச்சி வைக்கிறதுனால இந்த மதுவில் கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அது நம்ம தலையில் தூக்கி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய இது வெளிச்சத்துக்கு வந்தோடனே அது பொங்கி பிரவாகமாக தான் போகும். இதை இறையாற்றலோடு நிரம்பி மக்கள் மன நிறைவு கொள்வார்கள், அதை திரும்ப உணவாக எடுத்துக்குவாங்க. இதுதான் மதுங்கிறது உலகியல்ல. ஆனால் மதிமண்டலத்து அமுதுங்கக்கூடியது நம்ம உடம்புலையே நாம் மனதையும் உடலையும் உணர்வையும் பக்குவம் செய்து பிற உயிர்கள் துன்புறும் போது அந்த துன்பம் நமக்கு வந்தது மாதிரி நான் மனதாலும் உடலாலும் உருகி இந்த குழந்தைக்கு இது மாதிரி வந்துருச்சே, இந்த அம்மாவுக்கு இது மாதிரி வந்துருச்சே, இந்த ஐயாவுக்கு இது மாதிரி வந்துருச்சே, யாருக்கும் வராத துன்பம் இவர்களுக்கு வந்துருச்சே, நம்மளால என்னவாவது உதவி செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியாத போது நாம் அவர்களுக்கு எந்த வகையில் உதவுவோம், எப்படி நாம் அதை செய்வோம்? அப்படி நினச்சி நாம் உருகி வேண்டிக்கிறது. நம்மளால் உதவி செய்யப்போ முடியலை, நாம் இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம வேண்டிக்கணும். இந்த மாதிரி எனக்கு யார் செய்வா, இந்த மாதிரி நான் எப்படி செய்வேன், இந்த உயிருக்கு நான் எந்த வகையில் நான் இறங்க முடியும், எந்த வகையில் என்னுடைய உடலாலோ மனதாலோ நான் எந்த வகையில் உழைக்க முடியும். நம்மளுக்கு எல்லாராலும் பொருளாதாரத்தை கொடுத்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய முடியாது. மனதால் செய்யலாம் எல்லாரும். அந்த உயிருக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டுன்னா அதை செய்து கொடு பகவானே, அந்த உயிரை கடைத்தேற்று பகவானே எல்லாரும் வேண்டிக்கிடலாம். அந்த உதவியினாலும் நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஜீவகாருண்ய பணி செஞ்சால் அந்த உயிரிறக்க பண்பே வாழைப்பழம் போன்று நம்மை மனம் கனிவித்து, உயிரிறக்கம் ஜீவகாருண்யம், அந்த ஜீவகாருண்யமே உயிரிறக்கமே நம்மை ஒரு உயரிய அனுபவ நிலைக்கு ஏற்றி செல்லும். யார் பார்த்தாலும் அவன் விதிப்பையன் அவன் இருக்கிறான், அவன் வினை அவனை இருக்கிறான். ஒவ்வொரு செயலுக்கும் பக்க விளைவும் ஏதோ ஒரு காலத்தில் அவன் இந்த தவறை செய்தான், அவனுக்கு பதில் இந்த தவறு அப்படின்னா நம்ம மனமும் உடலும் வறண்டு போயிடும். அப்போ நம்ம இரக்கம் கொள்வதே நம்மகிட்ட இல்லாமல் போயிடும். அப்போ அவன் நமக்கு நல்லாவே தெரியும் விதிதான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வினைப்பயன் தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். அதை வேற நம்ம நிரூபிக்கிற மாதிரி சொல்லணுமா? ஏதோ நம்ம செய்த வினையாக இருந்தானாலும் அந்த உயிருக்கு ஏதேனும் ஒரு வகையில் கருணை செய்யலாம், ஒரு கூட்டு பிரார்த்தனை மூலமாக ஒரு கருணை செய்யலாமே. அது மாதிரி நம்ம எல்லாருமே வேண்டணும். இவன் செய்த வினைக்கு இவன் இதை அனுபவிக்கிறான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தானா ஒருபோதும் நம்மகிட்ட உயிரிழக்க பண்பு வரவே வராது. அதனால எல்லாரும் இறைவன்கிட்ட வேண்டுறது என்னுடைய மனம் உருக வேண்டும், அந்த உருக்கத்தை நீத்தா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் உருக்கத்தை தா, எல்லா அருளாளர்களும் வேண்டியிருக்கிறாங்க. அப்போ நாமும் இறைவன்ட்ட அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் உருக்கத்தை தானு வேண்டதை இவர் கேட்குறாரு. மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து, இந்த வாழைப்பழத்தின் மனம் கனிவிக்கிற அந்த பண்பு தான் எனக்கு மதிமண்டலத்து அமுதை தேனாக இன்னமுதாக தேரலாக கற்பஞ்சாராக எந்தெந்த வகையிலெல்லாம் அதை அனுபவிக்க தருமோ அந்த அனுபவ ரசமாக எனக்கு வரும் அப்படின்னு சொல்றார். விரையார்ந்து இனிய மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது, இந்த வாழைப்பழம் போன்று மனம் கனிவித்து நிற்கும் உயிரையே இறைவன் ஈர்த்து பிடித்து கொள்வான். அப்போ கரும்புதர் சுவை காட்டி கடல் இணைகள் காட்டுவான். இந்த இதுதான்
அப்போ இங்கே ஒவ்வொரு உயிரும் நாம் வந்து கரும்பு தரு சுவையும் கடலினை அனுபவமும் பெற வேண்டுமானால் நம்மளுடைய மனதில் உருக்கம் இருக்கணும், இரக்க சிந்தனை இருக்கணும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம்பரிய உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். நாம் அந்த குழந்தைகளுக்கும் நம்மளை சார்ந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். இவங்க ஏமா என்னையே வேலை வாங்குறாங்க, ஆயிட்டு போதுமே கண்ணா, நம்ம ஏதோ ஒரு பிறவியில் அவர்களுக்கு கடன்பட்டு வந்ததாக நினைங்க, இல்லாட்டி இந்த பிறவியில் இதை செஞ்சோன்னா நம்மளுடைய வினைப்பதிவுகள் நீங்குதுன்னு நினைங்க. இது கூட ஒரு மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிம்பாங்க. கொடுத்து எடுக்கிறதுங்கிறதே ஒரு பிஸ்னஸ் தான். எனக்கு இது செஞ்சால் ஒரு 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 காரியம் பண்ணுறோம், இது அஸ்வமேத யாகம் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும், இது செஞ்சால் இது உனக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும், இது செஞ்சால் இது இந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா இப்போ புண்ணிய பயன் ஒன்றை எதிர்பார்த்து நம்ம அந்த பயனை செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய இது இப்படி செஞ்சால் எனக்கு 89 லட்சம் பிறவிகள் இருக்குது, அதில் சில பிறவிகள் குறையும். அப்போ ஏதோ கிவ் அண்ட் டேக் பாலிசி நம்ம கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். நம்ம இந்த உதவி செஞ்சுட்டு அந்த உதவிக்கு பிரதி உபகாரமாக நாம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இட்ட பயன் இது, என் கடன் படி செய்து கிடப்பதே, நான் என்ன செய்யணும், இந்த பிறவியில் யாராவது ஒருவருக்கு ஒரு ஞானதேசிகன் குலத்தில் என்னை சேர்த்து விட்டுரு, அந்த குலத்தில் என்னை ஆளாக்கி விடு, அந்த குலத்துக்கு ஆளாக்கிட்டேன்னா என்னுடைய குலம்ங்கிறது எல்லாமே அறுபட்டு போயிடும். நான் சிவகுலத்தை சேர்ந்தவன், நான் இந்த சங்கத்தை சேர்ந்தவன். அப்போ நம்மளுடைய குலம் கோத்திரம் எல்லாமே அறுபட்டு போய் நான் எந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு, இது நம்ம குடும்பத்து தொண்டர்கள், நான் இவர்களுக்கு உற்ற நோய் நமக்கு உற்ற நோய், அந்த மாதிரி ஒரு சிரத்தையும் ஒரு பக்குவத்தையும் நம்ம பெற்றுட்டோன்னா அது வந்து நம்மளுடைய ஆத்மார்த்தமாக கடமை ஆகிருமே தவிர நாம் வந்து இதுக்கு ஒரு கொண்டும் கொடுத்தும் அந்த மாதிரி உண்டான ஒரு வியாபார நோக்கத்தோடு நம்ம செய்தது ஆகாது. அந்த உதவி மனப்பான்மை நமக்கு வேண்டும் அப்படிங்கக்கூடிய விண்ணப்பத்தை இறைவன்கிட்ட வைக்கிறாரு. எனக்கு அதுக்காண்டி பக்குவத்தை நீ அளிக்க வேண்டும், அது எனக்கு எதை தேடித்தரும் அப்படின்னா விரையார்ந்து இனிய மதுமது போன்று அந்த விரையார்ந்த மலர், அந்த மனம் மலர் மனம் பொருந்திய அந்த திருவடி தாமரைங்கக்கூடியது என்னுடைய சிறுநடு சிற்றம்பலத்தில் சகசிரதளமாக பரிணமிக்கும் போது அதில் ஊறும் ஊற்றாக எனக்கு அது கிடைக்கும். வாழைப்பழத்தில் நான் ஏற்கனவே முன்னுரையில இதை சொல்லியிருக்கிறேன். வாழைப்பழத்துக்கு மட்டும்தான் கசிந்து உருகி வாழைப்பழத்தை ஒரு 4 நாள் 5 நாள் நாம் இது ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா அது கசிஞ்சு அதுலேருந்து எசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது வாழைப்பழத்துக்கு மட்டும்தான். இப்போ திராட்சை பழம்னா சுருங்கிரும். மற்ற பழங்கள் வாழைப்பழத்திலே அதனுடைய அந்த ஆரிஜின் ஒரு குடும்பமாக இருக்கும். அதுலேருந்து அந்த பிரிவுகள் நிறைய பிரிவுகள் இருக்கும். அந்த சப்பிரிவுக்கு உள்ள போனோன்னா அதுக்கு இது வராது. இது பூவன் பழம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூவன் பழம் கசியாது. அதே மாதிரி நீங்கள் இன்னும் அதோட தொடர்புடைய பழங்கள் கற்பூரவல்லி பழம்லாம் அது கசியாது. வாழைப்பழம் மட்டும்தான் கசியும். நம்ம நாட்டு வாழைப்பழம் இருக்குது பாருங்கள், அதை ஒரு 4 நாளைக்கு வச்சுட்டோன்னா அதுலேருந்து நீர் தன்னாலே வரும். அந்த இடத்துல நம்ம பழத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல பார்த்தோம்னா நல்லா அந்த எசன்ஸ் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய உயிரிறக்க பண்பு வளரணும்னா எந்த அளவுக்கு எனக்கு உருக்கத்தை தரணும். இப்போ நம்ம பெற்றோர்கள்ட்ட அந்த பெற்றோர்களுக்கு சுகம் இல்லைன்னா வயசாகி போச்சு இல்லை, இந்த பாடம் படுத்துவார் வேறு வழி அப்படின்னு நினைக்கிறோம். பெற்றோர்கள்ட்ட அந்த உயிரிறக்க பண்பை நம்மளால் காமிக்க முடியல. உடன் பிறந்தவர்கள்ட்ட அந்த உயிரிறக்க பண்பை காமிக்க முடியல. குழந்தைகள்கிட்ட அந்த உயிரிறக்க பண்பை காமிக்க முடியல. அப்புறம் நம்ம வெளியாள்கிட்ட என்ன காமிச்சிட போகிறோம்? அதை இறைவன்ட்டே எனக்கு நீ அந்த பண்பை கொடுத்தால்தான் நான் விரையார்ந்த மதுமது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது அந்த அருள் அனுபவத்தை நான் என்னுடைய மனம் கசிந்து உருகக்கூடிய மனம் இருந்தால்தான் இறைவன் வந்து நான் இதுவரை வந்துட்டேன்னா கூட கழிவந்த சிந்தையோடு நின் கடல் கண்டும் வெளிவந்திலேனே இதுவரை வந்தனா கூட 7 ஆதார ஆற்றலுக்கு வந்தா கூட 8ஆவதான படித்தரத்தை இறைவனே பற்றி பிடித்து நம்மை இழுத்து அவனோடு அரவணைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருள் அனுபவத்தை இறைவன் தான் செய்யணும். அதுக்கு நமக்கு உயிரிறக்க பண்பு வேணுங்கிற இதில் சொல்கிறாரு. நான் இப்போ என்ன குற்றத்தில் அகப்பட்டுட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் வந்து குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பை செய்தேன். நம்ம காலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இறைவா, இந்த பணி நான் இன்று செய்யக்கூடிய பணி எதுவாக இருந்தானாலும் அந்த பணியை எனக்கு நீ வந்து நான் செய்வதற்கு எனக்கு உடலோடும் உயிரோடும் உணர்வோடும் துணை நின்று நான் யாருக்கும் சூது வாது வஞ்சனை இந்த மாதிரி உண்டான கள்ளங்கபடுகளில் ஈடுபட்டு நான் அவர்களோடு கலந்து விடாமல் என்னை நீ ஏன்று கொண்டு ஆண்டு கொள்ள வேண்டும்னு ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டு செஞ்சோன்னா அது மனப்பூர்வமான விண்ணப்பாக உதட்டளவில் இல்லை, உணர்வு பூர்வமாக நம்மை அவற்றை ஒப்பு கொடுத்துட்டு செஞ்சோம்னா
நமக்கு இந்த இதிலிருந்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் இறைவன் நம்மை ஆட்கொள்வான். நீங்கள் மகாபாரதத்தில் ஒரு ஒரு காட்சி, உங்களுக்கு அந்த காட்சியை உங்கள் முன்னால் சித்தரிக்கிறேன், நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். மகாபாரதத்தில் வீரம் பொருந்திய பீஷ்மர், ஆற்றல் பொருந்தியவர், வீரம் பொருந்தியவர், அவர் இருக்கிறாரு. சந்தன மகாராஜாவுடைய குழந்தை. அதுக்கு அடுத்து அவங்க அம்மா இல்லை, இன்னொரு சிற்றன்னை ஒருத்தங்க வராங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. 2 பேரும் வீரதீர பராக்கிரமத்தை காமிச்சு அவங்களுக்கு பெண் எடுக்க முடியாத சூழ்நிலை. பீஷ்மாச்சாரியார் போய் காசிராஜன் மகள் 3 பேரையும் தூக்கிட்டு வந்துடுறார். அதில் ஒரு பெண்ணு, நான் சால்வ தேசத்து அரசனை காதலிக்கிறேன், அதனால் என்னை விடுதலை பண்ணி விட்டுருன்னு சொல்கிறான். இவர் விடுதலை பண்ணி விட்டுருந்தாரு. சால்வ தேசத்து ராஜா சொல்லிட்டாரு, ஒரு சத்திரியன் அந்த பெண்ணை விரும்பினா கூட இன்னொரு சத்திரியன் பறிச்சுட்டு போன பொண்ணை நான் பறிச்சு கட்டினேன்னா அது என்னுடைய வீரத்துக்கு இழுக்கு, அவன் போட்ட பிச்சை மாதிரி எனக்கு ஆயிரும், நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன். நீயே ஜெயிச்சுட்டு வந்த பொண்ணை நீயே கட்டிக்கோன்னு போய் பீஷ்மர்கிட்ட போய் கேட்டான். பீஷ்மர் நான் பிரம்மச்சரியம், இந்த பிறவியில் நான் பிரம்மச்சரிய வரதற்கு பிறந்தவன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு ரொம்ப சாபம் போடுறான். அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு நான் செய்த இது ஒரு தவறுன்னு சொன்னான், நான் செய்த தவறுன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணுவதற்கு எனது குருநாதருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. வேற எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. என்னுடைய குரு பரசுராமர்கிட்ட போய் சொல்லு, நான் தவறு செய்தேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். பரசுராமர்கிட்ட போய் அந்த பொண்ணு போய், உன்னுடைய சீடன் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டான், இந்த அகில உலகமே திரண்டு வந்தாலும் எனது சீடன் தவறே இழைக்க மாட்டான். எப்படி ஒரு பெரும் பேர் பாருங்க. அப்ப அந்த உறுதிப்பாடு ஒரு குருநாதருக்கு இருக்கு பாருங்க, தன்னுடைய சீடன் தவறு இழைக்க மாட்டான். இந்த சீடன் சொல்றான் பாருங்க, என் குருநாதர் என்ன ஆணை போடுறாரோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்றான். என் குருநாதர் எனக்கு என்ன வினைப்பயன் செய்கிறாரோ, என்ன விதிப்பயன் செய்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த உறுதிப்பாடு நம்ம எல்லார்ட்டும் இருக்கணும் தானே. இந்த அகில உலகமே திரண்டு வந்தானாலும் நான் பேரண்ட ஆற்றலை விட்டு விலக மாட்டேன். அதுக்கான சூழ்நிலை எனக்கு எது வேணா வரட்டும், நான் லாபம் வரட்டும், நஷ்டம் வரட்டும், இன்பம் வரட்டும், துன்பம் வரட்டும், இரவு வரட்டும், பகல் வரட்டும், எது வேணா வரட்டும், நான் திருவாசகத்தை விட்டு நகல மாட்டேன், நான் பேரண்ட நாயகனை விட்டு நகல மாட்டேன். எனக்கு உணர்வு, உடல் எல்லாமே அதுதான் எனக்கு தருது. அப்படி ஒரு உறுதிப்பாடு இருந்தால் நம்ம நாளைக்கு அதை நம்ம இந்த நிலையை பெற்றுக்கலாம். அந்த உறுதிப்பாடு நம்மகிட்ட இல்லையே. நம்ம இங்கே ஒரு காலு அங்கே ஒரு காலு, பெருமானார் சொன்ன மாதிரி ஆற்றில் ஒரு காலம் அடங்காத மனச்சேற்றில் ஒரு காலம்ல மனம் அடங்க மாட்டேங்குது. மனக்குரங்கு ஆடும் ஆட்டம் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல. அங்கே ஆற்றில் ஒரு கால் நிற்குது, நான் திருவாசகத்தை தான் பிடிச்சிக்கணும்னு ஒரு கால் நிற்குது. அடங்காத சேற்றில், மனமடங்கா சேற்றில் ஒரு கால், மனதையும் அடங்க மாட்டேங்குது, அந்த சேற்றில் போய் ஒரு கால் நிற்கிறோம். அப்போ ஒரு மனிதன் இந்த வாழ்க்கை வாழணும்னா அவன்கிட்ட குருநாதர்கிட்ட போய் கேட்டால், அவன் பையன் இந்த லட்சணத்தில் இருக்காங்க, அவன் சீடன் இந்த லட்சணத்தில் இருக்கிறான், அவனை நீ என்ன பயிற்றுவிச்ச, இதெல்லாம் ஒரு பயிற்றுவிச்சலா அப்படின்னு போய் கேட்கும்போது, என்னுடைய சீடன் அதை செய்திருக்க மாட்டான். இந்த உலகமே பிறண்டு வந்தானாலும், சூரிய சந்திரர்கள் நிலை மாறனாலும், அகில உலகமும் பிறண்டு வந்தானாலும் என்னுடைய சீடன் அந்த தவறை செய்திருக்க மாட்டான். அந்த உறுதிப்பாடு அந்த குருநாதருக்கு இருக்கு பார்த்தீங்களா. அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அந்த வாழ்க்கை தான் நிறை வாழ்க்கை. பேரண்ட நாயகன்ட்ட போய் நம்ம நிற்கும்போது, பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே, ஆரோட நோக்கினேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா ஆரோட நோக்கியன் ஆர்க்கெடுத்துரைக்கேன். நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இந்த உலகத்தில் யார் எனக்கு ஆறுதல் சொல்வார் உள்ளது? நான் சிறுநெடு சிற்றம்பல அனுபவத்தை பெறணும், நான் பேரண்ட நாயகனோட இரண்டரை கலக்கணும், இவனுடைய உணர்வை நான் பெறணும், இவனோடு இவனாக நான் இரண்டரை கலக்கணும் அப்படிங்கிற ஒரு அருள் அனுபவத்தை நான் வேண்டினேன்னா, இதை தரக்கூடிய எந்த குருநாதர் இந்த உலகத்தில் இருக்கிறாரு? நீயாக ஒரு குருவை எனக்கு அனுப்பி தந்து, நீயாக எனக்கு ஞானத்தையும் மோனத்தையும் மெய்ஞானத்தை நீ புகட்டினால்தான் நான் அந்த அருள் அனுபவத்தை பெற முடியும். அதை விட்டுட்டு நானா பெற்றுக்குவேன் நினைச்சா நான் எப்படி பெற முடியும்? எனக்கு பெற முடியாது. அதனால என்னை பயில்வி கையிலை பரம்பரனே. இந்த உறுதிப்பாடு நமக்கு எல்லாருக்கும் வேணும். நம்மை காலையில் எந்திரிச்சா நம்ம இந்த சரணாகதி, இரவில் தூங்கும்போது, கடவுளே நான் உங்கள்கிட்ட காலையில் உண்மையான சரணாகதி வச்சேனா வைக்கலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் இரவு பொழுது நான் இன்றைய முழுதும் செய்த கர்மாக்கள் அனைத்தையும் உன்னுடைய திருவடியில் கொட்டுறேன். நாளைக்கு இன்றைக்கு செய்த தப்பு ஏதேனும் ஒரு துகள் ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட நாளைக்கு அந்த தவறு என்னோட வரக்கூடாது. என் மனம் மொழி மெய்களால்
நான் முழுமையாக உனக்குரிய பிள்ளையாக இருக்கணும், உலகியல்ல நான் எதை கடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ கடத்தி வச்சுத்தா அப்படிங்கக்கூடிய ஒரு சரணாகதி நம்மகிட்ட இருக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் தர்க்கவாதம்னு ஒரு வாதம் இருக்குது. தர்க்க சாஸ்திரம்னே அதுக்கு பேர், லாஜிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்கும் தர்க்கவாதம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு சினிமாவில் வேற தர்க்கவாதம் எப்படி குதர்க்கமாக பேசுறது, எதை எப்படி பேசுறது, அது என்னன்னு அவங்க வேற நிறைய எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் இந்த சின்ன குழந்தை இப்படி கேட்குதுன்னு நான் நேற்றுக்கு இப்படி நானும் வாய் பறந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆள் அவனா பேசலாமா, அது சினிமாவில் உள்ள ஒரு வசனம் அப்படிங்கிறார். ஓ அப்படியா? அப்போ அந்த குழந்தைங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு மாதிரி பதிஞ்சிருது பாருங்க. நமக்கு இது இந்த குழந்தை இவ்வளவெல்லாம் இந்த குழந்தைக்கு பேச தெரியுன்னு நான் அப்படியே வாய் திறந்து பார்த்துட்டு இருந்தா அது ஒரு சினிமா வசனம் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த குழந்தை பருவத்திலேயே அந்த குதர்க்கவாதத்தை அவங்க வளர்த்து விடுதாங்க. இப்போ இவர் சொல்றாரு, குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து. இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் எப்படி அப்படிங்கிறது எனக்கு இதுவரை தெரியல. என் குறிப்பில் நான் செய்துட்டு இப்படி நடக்கக்கூடாதுன்னு இறைவனுடைய திருவுள்ள சம்மதமாயிருந்தா எனக்கு இதுக்கு முன்னாலே அவன் செய்ய விடாமல் தடுத்துருக்கலாம்ல. நான் தப்பு செஞ்சுட்டேன், செஞ்ச உடனே ஏம்மா நீங்கள் ஏமா இந்த தப்பு செஞ்சீங்க நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் தினமும் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை இறைவன்ட்ட என்னை ஒப்பு குறைக்கிறேன்டா. விடிய காலம் எந்திரிச்ச உடனே என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் முன்வசமே கொடுத்தேன். அதனால் நீ என்னை எந்த வகையிலெல்லாம் நீ என்னை தடுத்தாட்கொள்ளணுமோ அந்த வகையில் தடுத்தாட்கொள், விற்றுக்கொள், ஒற்றுவே எண்ணினல்லா. நான் என்ன வேணால் செஞ்சுக்கொண்டு கொடுத்துட்டேன்டா. அதுக்கு மீறி இது நடந்திருக்குன்னு சொன்னால் அது அவனுடைய திருவுள்ள சம்மதமாக இருக்கணும். அந்த என்ன காரணம்? அப்படி நான் சொன்னேன்னா என்னுடைய நாவன்மையினால நான் உங்களுக்கு இதை சமாதானமாக சொல்லிக்கலாம், அல்லது என்னையும் ஏமாற்றி உங்களையும் ஏமாற்றுவதற்காக வேண்டி நான் இது மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் இன்னும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் விழிப்புணர்வுங்கிறது ஒன்றும் அல்லது பேரண்ட நாயகனுடைய அருள் அனுபவமோ ஒன்று எனக்குள்ளே நான் பட்டிருந்தேன்னா அந்த அருள் அனுபவம் சொல்லும் நீ பேசுறது பொய், நீ பேரண்ட நாயகனை உள்வாங்கியது சத்தியம்னா இந்த பேச்சு பேசியிருக்கக்கூடாது. தவறு செய்துட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைங்க கேட்கும்போது ஒத்துருக்கணும். நான் தப்பு செஞ்சுட்டேன்ப்பா, இனி எப்படி ஒரு தவறு நடக்காமல் நான் பார்த்து கொள்ள வேண்டியது எனது கடமை. நீங்கள் சுட்டி காட்டினீங்க பாருங்களேன், அந்த தவறை நான் செஞ்சுருக்கக்கூடாது. அது இதை தானே சொன்னார் இவர் பரமஹம்ச யோகானந்தர். அவர் சின்ன குழந்தை, 52 வயசு 55 வயசு யுத்தேஸ்வர் கிரிக்கு. இவர் போய் அவர்கிட்ட போய் என்னை குருவாக எனக்கு நீங்கள் குருவாக அமையணும், நான் உங்களுடைய சீடனாக இருக்கணும்னு சொல்லி காலம் காலமாக தொடர்ந்து வந்த அந்த பேரண்ட நாயகனுடைய திருவடி பேரை உனக்கு கிடைப்பதற்காக நான் எல்லாம் செய்கிறேன், நீ எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். குருவே நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்குறேன். அந்த சீடன் 10-12 வயது நிரம்பாத சீடன். அவர் சொல்றாரு, எங்கேனும் ஒரு நாள் ஒரு பொழுது நான் என் வாழ்வில் இடரும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் என்னை என் தலையை உன் மடி மீது தூக்கி வச்சு வருடிவிட்டு நான் செய்த தவறு இதுதான் என்று சுட்டி காட்ட வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குற. இப்போ ஒரு சீடன்ட்ட போய் ஒரு குருநாதர் போய் இப்படி சொல்ல முடியுமா, நீ இப்போ தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியாது. எனக்கு சீடர் குருநாதனை பார்க்க வர்றதுக்கு பல வளையங்கள் இருக்கு, அதை தாண்டி உள்ளே நுழைய முடியாது. அவன் போய் குருநாதர் தப்பு செய்தான்னு அவன் எப்படி போய் சொல்லுவான்? ஆனால் குரு நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருந்த பாரம்பரியம் பாருங்க. நான் தவறு செய்யும் கட்டத்தில் என்னுடைய தலையை உனது மடி மீது வைத்து வருடி விட்டு நீ இந்த தவறை செய்துள்ளாய் என்று சுட்டி காட்ட வேண்டும். அப்படி இருந்தால் நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன், நீ என்னை குருவாக ஏற்றுக்கொள். நீ தவறு செய்யும் போது உன் மனதிற்குள் புகுந்து உன்னுடைய தவறை திருத்தி தட்டி கேட்கக்கூடிய அனுமதியை நீ எனக்கு கொடு. உன் அனுமதி இல்லாமல் உன் மனதிற்குள் புகுவது மிகவும் கேவலமான ஒரு விஷயம்னு சொல்றார். சைக்கலாஜிக்கலா ஒரு பெண் அனுமதி இல்லாமல் அவளை தொடுவதற்கு சமமானதுன்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்கும் ஒரு புனிதமான உறவு இருக்கணும்னு பாருங்க. இப்போ குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நான் என் மனதிற்கு தோன்றியவாறெல்லாம் நான் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இதுதான் பேரண்ட நாயகனுடைய குறிப்பு, இதை தவிர வேற ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சமாதானம் செய்து கொள்வது. என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவதே. நான் என்னையும் ஏமாற்றி உன்னையும் ஏமாத்துறேன். என் குறிப்பை செய்து கொண்டு இது அவனுடைய திருவுள்ள சம்மதம் இப்படியா இருக்க போய் தானம்மா நான் இப்படி செஞ்சேன். அப்படி அவனுடைய திருவுள்ள சம்மதம் அப்படி இல்லைன்னா என்னை தடுத்தாட்கொண்டு இருக்கலாமே. தடுத்தாட்கொள்ளும் வரைக்கு இப்படி ஒரு குருநாதரும் இப்படி ஒரு சீரனும் எப்படி ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு நெடிய பயணத்தில் உள்ளவங்க. நம்ம கல்லுப்பட்டி ஐயா அவங்க குருநாதர்கிட்ட எப்படி சொல்றாரு, என்னுடைய ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம்,
அனைத்து சுதந்திரமும் உன் சுதந்திரமாக கொடுத்தேன்னு சொல்கிறாரலாம். என்னுடைய தேகத்துக்குன்னு தனியாக சுதந்திரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அப்படி கொடுக்காம குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நான் எனக்கு எது லாபம் தரக்கூடியதோ அதையெல்லாம் நானே செய்து கொண்டு நின் குறிப்பில் விடுவேன். நீங்கள் தான் இதை செய்ய சொன்னீங்க, நான் செஞ்சேன். ஆனால் என்னுடைய மனமும் என்னுடைய உடலும் என்னுடைய உணர்வுகளும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு இறைவன் உணர்த்திருப்பான். எனக்கு நல்லா தெரியும். அப்படி இல்லை, உணர்த்த அவன் மறுத்துட்டானோ அல்லது நான் உணர மறுத்தானாலோ இப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு நம்மகிட்ட உள்ள வீக்னஸ் காரணம். நம்மகிட்ட எங்கேயோ ஒரு சபல புத்தி இருந்திருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க, விஸ்வாமித்திரர் சொல்கிறார் பாருங்க, மேனகை நீ ஜெயிச்சதாக நினைத்து கொள்ளாதே. எங்கோ ஒரு மனதில், என்னுடைய மனதின் ஒரு ஆழத்தில் ஒரு மூலையில் நீர் பூத்த நெருப்பாக நான் காமத்தை வென்றுவிட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். காமம் எங்கோ ஒரு மூலையில் நீர் பூத்த நெருப்பாக பூத்து கொண்டிருந்தது. அதை ஊதி ஊதி நீ பெரிதாக்கிவிட்டு என்னுடைய காமம் என்னை வென்றதை தவிர உன்னுடைய சாமர்த்தியம் வென்றது என்று நினைத்து கொள்ளாதே. நமக்குள்ள இருக்கக்கூடிய நீர் பூத்த நெருப்பை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஒரு அக்கினி குஞ்சு ஒன்று கண்டேன். அந்த அக்கினி குஞ்சை நம்மளுடைய மனப்புதரில் வைத்து இது எனது அத்தனை மாசுகளையும் பொசுக்க வேண்டும்னு இறைவனை சரணடைந்தால் என் குறிப்பாக அது இருக்காது. நிச்சயம் இறைவனுடைய குறிப்பாக தான் இருக்கும். நானும் என்னை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. நான் இறைவனை ஏமாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா நாம் ஆத்மார்த்தமான முறையில் மிக ஆழமான முறையில் இறைவனிடம் நாம் சரணடைந்தோம்னா நம்ம செய்கிற எல்லா செயலும் தவச்செயலாக தான் இருக்கும். அது அவச்செயலாக மாறாது. அதனால குதுகுதுப்பு இன்றி நின்றி என் குறிப்பே செய்தி நின் குறிப்பில் விதுவிதுப்பேனே விடுதி கண்டால் விரையார்ந்து இனிய மது போன்று என்னை வாழப்பழத்தின் மனம் கனிவித்து இந்த உயிரிறக்க பண்பை இறைவனே தர வேண்டும். நான் உன் முன்னால் படைகளுக்கு தயாராக வேண்டும் என்றால் இந்த சாதாரண மண்பானையை பூமிக்குள்ள புதைச்சி வச்சு அதுல பழச்சாரை போட்டு இறைவன் முன்னால பொங்கி வழிகிற மாதிரி உண்டான இதை தரக்கூடாது. நான் ஜீவகாருண்ய பணியில் மேலோங்கி நின்றோம்னா சிறுநடு சிற்றம்பலத்திலிருந்து விரையார்ந்த மலர், அந்த நறுமணமிக்க அந்த மலர்ல மது போன்று எனக்கு சோமரசம் தன்னாலே பொங்கி வரும். நான் மதிமண்டலத்து அமுதை உண்டு இளைப்பாறுவேன், இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெறுவேன். அந்த கருணையை இறைவன் எனக்கு செய்ய வேண்டும், இறைவனை என்னை பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வி, அதை இறைவனை ஈர்த்து பிடித்து தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய மிக நுட்பமான யோக நிலை களத்தை இதுல இந்த பாடல்ல விளக்கியிருக்கிறார்.